நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் வைபவமாக நடந்த புஷ்ப யாகம். திருமஞ்சன சேவையில் பெருமாள் தாயார்களின் திவ்ய தரிசனம். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் ஆனி மாத ஆஷாட நவராத்திரி வைபவம். பல்வேறு அலங்காரத்தில் திருக்காட்சி தந்த ஸ்ரீ வாராகி அம்மன். வேலூர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோபுர தரிசனம். பல்வேறு ஆலயங்களில் ஆனி மாத திருமஞ்சன விழா கோலாகலம். அபிஷேகம் கண்டருளிய சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ நடராஜ பெருமான். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் புஷ்ப யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு தாயார்கள் சமேத பெருமாளை தரிசித்து அருள் பெற்றனர். முன்னதாக யாக குண்டம் முன்பு உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து புனித நீர் அடங்கிய கலசத்தை பிரதிஷ்டை செய்து வேத மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு மூலிகை பொருட்களை குண்டத்தில் இட்டு யாகம் வளர்த்தனர். அதைத் தொடர்ந்து ஸ்நான பீடத்தில் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்ததும் துளசி மாலைகள் சாற்றி புனித நீர் கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளுக்கு ஸ்னபன திருமஞ்சனம் கண்ணுக்கு விருந்தாக நடைபெற்றது. பின்னர் வண்ண மலர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட மண்டபத்தில் தாயார்கள் சமேத பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தினர். பிறகு தவனம், மல்லி, கனகாம்பரம், அரளி உள்ளிட்ட விதவிதமான மலர்களால் உற்சவ மூர்த்திகளுக்கு புஷ்ப யாகம் வைபவமாக நடைபெற்றது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆனி மாத ஆஷாட நவராத்திரி விழா விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சிறப்பாக துவங்கிய விழாவில் ஸ்ரீ வாராகி அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். கடந்த 18ஆம் தேதி முதல் துவங்கிய ஆனி மாத ஆஷாட நவராத்திரி விழாவில் நாள்தோறும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு இனிப்பு, மஞ்சள், குங்குமம், சந்தனம், தேங்காய்பூ, மாதுளை, நவதானியம் உள்ளிட்டவைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு வந்த நிலையில் 8ஆம் நாளன்று வெண்ணெய் அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டு வழிபாடு நடத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. 9ஆம் நாளான இன்று காலை யாகசாலையில் ஹோமமும் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் கண்ணுக்கு விருந்தாய் நடைபெற்றது. பின்னர் ஆப்பிள், திராட்சை, மாதுளை, பலாப்பழம், சாத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு கனிகளை கொண்டு ஸ்ரீ வாராகி அம்மனை சிறப்பாக அலங்கரித்தனர். சிறப்பு அர்ச்சனைக்கு பிறகு ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆஷாட நவராத்திரி விழாவில் கலந்து கொண்டு தங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டி ஸ்ரீ வாராகியை வழிபட்டு வணங்கினர். நெல்லையில் பிரசித்தி பெற்ற செப்பறை அருள்மிகு அழகிய கூத்தர் திருக்கோவிலில் ஆனி திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பக்தியுடன் தேரை வடம் பிடித்து இழுத்து இறையருள் பெற்றனர். நெல்லை மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையின் வடக்கு பகுதியில் உள்ளது ராஜவல்லிபுரம் செப்பறையில் அருள்மிகு அழகிய கூத்தர் திருக்கோவில். இங்கு கடந்த 16ஆம் தேதி ஆனி திருவிழா கோலாகலமாக துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக ஆலய பிரகாரத்தில் உற்சவ மூர்த்தியை கொலுவிருக்கச் செய்து பல்வேறு பூஜைகள் நடத்தி நட்சத்திர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு கேடயத்தில் புறப்பாடு கண்டருளிய சுவாமி திருத்தேரில் எழுந்தருளினார். மேளதாள மங்களவாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க திருவீதிகளில் வலம் வந்த தேர் மீண்டும் தன் நிலையை அடைந்தது. சென்னையை அடுத்த பொன்னியம்மன் மேட்டில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் வைபவமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு பெருமாள் தாயார்களின் திருவருள் பெற்றனர்.
2 நாட்கள் நடைபெற்று வந்த திருக்கல்யாண வைபவத்தில் சிறுவர் சிறுமியர்களின் கலை நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து சர்வ அலங்காரத்துடன் கருட வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மாப்பிள்ளை அழைப்பும் தீபாராதனையும் காட்டப்பட்டது. பிறகு கல்யாண மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் பெருமாள் எழுந்தருள பல்வேறு பூஜைகள், மாலை மாற்றும் வைபவம் உள்ளிட்டவைகள் நடைபெற்றன. பின்னர் வேத மந்திரங்கள் ஒலிக்க, மங்கள வாத்தியங்கள் இசைக்க ஸ்ரீனிவாச பெருமாளின் திருக்கல்யாணம் கண்ணுக்கு விருந்தாக நடந்தேறியது. பிறகு திருக்கல்யாணம் கண்டருளிய உற்சவ மூர்த்திகளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. வேலூர் கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர். வேலூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலின் 4வது முறையாக மகா கும்பாபிஷேகம் நடத்த திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவடைந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி முதல் 3 கால யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வந்தன. யாகசாலையில் பல்வேறு ஹோமங்கள் நடத்தி நிறைவாக புனித நீர் அடங்கிய கலசங்களை செண்டை வாத்தியங்கள் முழங்க பிரதட்சணையாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் ஆலய கோபுர கலசங்களை மலர்களால் அலங்கரித்து வேத மந்திரங்கள் ஒலிக்க புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடந்தேறியது. அதைத் தொடர்ந்து மூலவர் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்றதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். கும்பகோணம் சாரா பரமேஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி மாத வளர்பிறை அஷ்டமியையொட்டி பைரவருக்கு விசேஷ அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கும்பகோணம் அருகே திருச்சேரையில் அமைந்துள்ளது அருள்மிகு ஞானாம்பிகை சமேத சாரா பரமேஸ்வரர் திருக்கோவில். இங்கு தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் பைரவருக்கு அஷ்டமி திதியில் விசேஷ அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். இதன்படி வளர்பிறை அஷ்டமி அன்று எண்ணெய் காப்பு சாற்றி திரவிய பொடி, மாப்பொடி, மஞ்சள் பொடி, பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டினர். அதைத் தொடர்ந்து பைரவருக்கு வடை மாலை, மலர் மாலைகள் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்தனர். அர்ச்சனை வழிபாட்டிற்கு பிறகு ஸ்ரீ பைரவருக்கு மங்களாரத்தி காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள நடராஜருக்கு ஆனி மாத உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையில் பங்கேற்று இறையருள் பெற்றனர். வேலூர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி மாத உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு நிகழ்வாக ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ நடராஜ பெருமான் உற்சவ மூர்த்திக்கு தேன், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளை மலர்களால் அலங்கரித்து வில்வ இலைகள் கொண்டு அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ நடராஜருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நினைத்தாலே முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆனி மாத உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். அண்ணாமலையார் திருக்கோவில் ஆனி மாத உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக 1000 கால் மண்டபத்தில் சிவகாமி சமேத நடராஜர் எழுந்தருளி திருக்காட்சி அருளினார். அதிகாலை சுவாமி அம்பாளுக்கு மஞ்சள், பால், தயிர், இளநீர் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்து பின்னர் பல்வேறு வண்ண மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். அர்ச்சனை, தீபாராதனையை தொடர்ந்து சுவாமி அம்பாள் திருவீதி உலா கண்டருளினர். ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசனம் செய்து மனம் மகிழ்ந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத உற்சவத்தை முன்னிட்டு அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது. உதட்டில் புன்சிரிப்பும் கண்ணில் கருணையும் காட்டி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரியும் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மனை மஞ்சளால் அலங்கரித்து
விதவிதமான மலர் மாலைகள் சாற்றி அலங்காரம் சிறப்பாக நடைபெற்றது. அர்ச்சனை செய்யப்பட்டு பல்வேறு கைங்கரியங்களை எடுத்து அம்பாளுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் கோமாதாவிற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பிரதட்சணையாக வந்து வணங்கினர். கரூரில் உள்ள சிவசக்தி விநாயகர் ஆலயம் மற்றும் திண்டுக்கல் ஸ்ரீ அஷ்டபுஜ வாராகியம்மன் திருக்கோவிலில் ஆஷாட நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் திரளாக இந்த விழாவில் பங்கேற்று அம்பாளை தரிசித்து வந்தனர். கரூர் எல்பிஜி நகரில் அமைந்துள்ளது சிவசக்தி விநாயகர் ஆலயம். இங்கு ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி, ஸ்ரீ வாராகி, ஸ்ரீ வைஷ்ணவி, ஸ்ரீ கௌமாரி, ஸ்ரீ மகேஸ்வரி, ஸ்ரீ பிராமி உள்ளிட்ட தெய்வங்கள் கொலுவீற்றுள்ளனர். ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், மஞ்சள், பஞ்சாமிர்தம் உள்ளிட்டவைகளால் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பாக அலங்கரித்தனர். பின்னர் ஸ்ரீ வாராகி உட்பட அனைத்து தெய்வங்களுக்கும் தீபதூபம் காண்பிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஜான்பிள்ளை சந்து பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அஷ்டபுஜ வாராகியம்மன் திருக்கோவிலில் ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு மூலவர் வாராகி அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி தாமரை உள்ளிட்ட பல்வேறு மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். பின்னர் ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை ரூபாய் நோட்டுகள், வளையல்கள் மற்றும் மலர் மாலைகளால் அலங்கரித்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சிறப்பு அர்ச்சனை ஆராதனையை அடுத்து ஸ்ரீ வாராகியம்மன் மகாலட்சுமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. யானை வாகன சேவை மற்றும் திருத்தேர் விழாவில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று பெருமாளின் திவ்ய அருளுக்கு பாத்திரமாயினர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்துள்ளது ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ பத்மாவதி மகாலட்சுமியுடன் எழுந்தருளியுள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் திருக்கோவில். இங்கு பிரம்மோற்சவம் கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ச்சியாக நாள்தோறும் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி சேவை சாதித்து வருகிறார். 6ஆம் நாளன்று சர்வ அலங்காரத்துடன் யானை வாகனத்தில் எழுந்தருளிய பெருமாளுக்கு பஞ்சதீபம், நட்சத்திர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டன. அதைத் தொடர்ந்து யானை வாகனத்தில் புறப்பாடு கண்டருளிய பெருமாளுக்கு பக்தர்கள் ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். மற்றொரு நிகழ்வாக திருத்தேரோட்டம் வைபவமாக நடந்தேறியது. முன்னதாக தாயார்கள் சமேதராக பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் ஊஞ்சலில் எழுந்தருளச் செய்து பல்வேறு பூஜைகள் நடத்தி ஆரத்தி காட்டினர். பின்னர் உற்சவ மூர்த்திகள் திருத்தேரில் வலம் வர பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று உச்சரித்தபடி தேரை வடம் பிடித்து இழுக்க திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான கும்பகோணத்தில் உள்ள நாதன் கோவிலில் ஆனி மாத விழாவின் ஒரு நிகழ்வாக தாயார் மற்றும் பெருமாளுக்கு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் செண்பகவல்லி தாயார் சமேத ஜெகநாத பெருமாளுக்கு ஆராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஆலய பிரகாரத்தில் புனித நீர் அடங்கிய கலசம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு யாக குண்டம் அமைத்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. பக்தர்கள் பிரதட்சணையாக எடுத்து வந்த மூலிகை பொருட்கள் ஹோம குண்டத்தில் இட்டு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் புனித நீரால் உற்சவ மூர்த்திகளான தாயார் மற்றும் பெருமாளுக்கு அபிஷேக, அலங்காரம் மற்றும் விசேஷ அர்ச்சனை நடத்தி தீபதூபம் சமர்ப்பிக்கப்பட்டது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விருதாச்சலம், ராமநாதபுரத்தில் உள்ள ஆலயங்களின் கும்பாபிஷேக விழா தொகுப்பினை இப்போது பார்ப்போம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருமலை வையாவூரில் உள்ள ஸ்ரீ அலமேலு மங்கை சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலுக்குட்பட்ட லக்ஷ்மி கணபதி வீர நர்த்தன ஆஞ்சநேயர் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழா கடந்த 22ஆம் தேதி கணபதி பூஜையுடன் துவங்கி யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று கடம்புறப்பாடு, அதைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கோபுர தரிசனத்துடன் பெருமாளின் திருவருள் பாக்கியம் பெற்றனர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் வடக்கு மாட வீதியில் பழமையும் வரலாற்று சிறப்பு மிக்கதுமான ஸ்ரீ கௌசிகேஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகத்தையொட்டி பல்வேறு ஹோமகுண்டங்கள் அமைக்கப்பட்டு யாகம் வளர்க்கப்பட்டது. பக்தர்கள் பிரதட்சணையாக எடுத்து வந்த மூலிகை பொருட்கள் ஹோமகுண்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதும் புனித நீர் அடங்கிய கலசங்கள் மேளதாள மங்களவாத்தியங்கள் இசைக்க கொண்டு வரப்பட்டது.
பின்னர் வேத மந்திரங்கள் ஒலிக்க கோவில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த மூஅகரம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சக்தி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலய திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவடைந்த நிலையில் கணபதி பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் துவங்கி நடைபெற்று வந்தது. அதைத் தொடர்ந்து மேளதாள மங்கள வாத்தியங்களுடன் கலசங்கள் ஆலய பிரதட்சணையாக எடுத்துச் செல்லப்பட்டு கோவில் கோபுர கலசத்தின் மீது கும்பாபிஷேகம் வைபவமாக நடைபெற்றது. பின்னர் புனித நீரால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் ஆழங்காத்தான் கிராமத்தில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ மகா கணபதி, ஏழை காத்த அம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ மந்தையர் சுவாமி உள்ளிட்ட ஆலயங்களின் திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி காயாம்பு சுவாமி, கருப்பண்ண சுவாமி, பாப்பாத்தியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலையில் கணபதி ஹோமத்துடன் 3ஆம் கால பூஜைகள் செய்யப்பட்டு மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கலச நீர், மேளதாள மங்களவாத்தியங்கள் ஒலிக்க பிரதர்ஷனையாக எடுத்துச் செல்லப்பட்டு கோவில் கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தேறியது. பின்னர் மூலவர்களுக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. அதன் பிறகு கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமான திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி திருமஞ்சன விழா சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளின் திருவருள் பெற்றனர். சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டில் 6 முறை அபிஷேகம் நடைபெறும். அதில் ஒன்றாக ஆனி மாத திருமஞ்சன சேவையின் ஒரு நிகழ்வாக சுவாமி அம்பாள் கனகசபை மண்டபத்தில் சர்வ அலங்காரத்துடன் ஆனந்த நடனம் செய்தபடியான திருக்கோலத்தில் காட்சி தந்தனர். இதையடுத்து சிவகாமி அம்மை சமேத நடராஜருக்கு 16 வகையான தீபங்களால் ஆராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் இந்த சேவையில் பங்கேற்று சுவாமி அம்பாளின் அனுகிரக பாகியம் பெற்றனர். தூவாக்குடி திருநெடுங்களநாதர் திருக்கோவிலில் நடைபெற்ற ஆனி திருமஞ்சன விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ நடராஜ பெருமானின் திருவருள் பெற்றனர். திருச்சி மாவட்டம் தூவாக்குடி அருகே உள்ளது திருநெடுங்களநாதர் கோவில். இங்கு ஆனி மாத திருமஞ்சன விழாவையொட்டி சுவாமி அம்பாளுக்கு பல்வேறு வகையான அபிஷேகம் செய்யப்பட்டு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் மஞ்சளால் முழுவதும் பூசி புனித நீரால் திருமஞ்சன சேவை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளை மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து தீபதூபம் சமர்ப்பிக்கப்பட்டது. ராமநாதபுரம் கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் ஆனி பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக திருக்கல்யாணம் வைபவமாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக இதில் பங்கேற்று தெய்வ திருவருள் பெற்றனர். ராமநாதபுரத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் ஆனி பிரம்மோற்சவம் 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஆனி உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக ஸ்ரீ கோதண்டராமர், ஸ்ரீ சீதா தேவியை மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பல்வேறு நிகழ்ச்சிகளை அடுத்து திருமாங்கல்யம் சாற்றி ஸ்ரீ சீதா, ஸ்ரீ கோதண்டராமரின் திருக்கல்யாணத்தை வைபவமாக நடத்தி தீபாராதனை காட்டப்பட்டது. கரூரில் உள்ள அருள்மிகு ஆதிமாரியம்மன் ஆலயத்தில் கம்பம் நடும் விழா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கரூர் ஆதிமாரியம்மன் ஆலயத்தில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு 8 கிராம மக்கள் ஒன்று கூடி ஆனி மாத திருவிழாவை நடத்த முடிவு செய்து அதன் முக்கிய நிகழ்வாக ஆலயத்திலிருந்து மாரியம்மன் கம்பத்தை எடுத்துச் சென்றனர். அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து கோவில் பூசாரி கம்பத்தை தோளில் சுமந்தவாறு ஆலயத்திற்கு எடுத்து வந்தார். பின்னர் மாரியம்மன் கம்பம் நடும் விழா சிறப்பாக நடந்தேறியது. பக்தர்கள் திரளாக இந்த விழாவில் கலந்து கொண்டு அம்மனை வேண்டினர். நாமக்கல் காவிரி மீதுள்ள அசல தீபேஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி மாத உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு நிகழ்வாக ஆலயத்தில் கொலுவீற்றிருக்கும் சிவகாமி சமேத ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு பால், தயிர், தேன், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளை மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து அர்ச்சனை மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையை கண்டு சுவாமி அம்பாளின் அருள் வேண்டி வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் வைபவமாக நடந்த புஷ்ப யாகம். திருமஞ்சன சேவையில் பெருமாள் தாயார்களின் திவ்ய தரிசனம். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் ஆனி மாத ஆஷாட நவராத்திரி வைபவம். பல்வேறு அலங்காரத்தில் திருக்காட்சி தந்த ஸ்ரீ வாராகி அம்மன். வேலூர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோபுர தரிசனம். பல்வேறு ஆலயங்களில் ஆனி மாத திருமஞ்சன விழா கோலாகலம். அபிஷேகம் கண்டருளிய சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ நடராஜ பெருமான். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.